நமக்கு இப்போ இங்கே பாருங்கம்மா, இப்போ நான் தொடும்போது பார்த்திங்கன்னா அந்த போன் வந்து ஈஸியாக வந்து பால்பேட் பண்ண முடியுது, அதாவது தொட முடியுது. அதே மாதிரி இந்த முழங்கால பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக உள்பக்கம் வந்து அப்புறம் அப்படியே வெளியில் வந்துடுது. அதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டு நீங்கள் மேலே மடக்குங்க, அப்படி மடக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள் பக்கமாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஆங்கிளில் மேலே மடக்குங்களே, மேலே மடக்குங்க, அப்போ இந்த முழங்கால் தூக்குது பாருங்கள், இந்த முழங்கால் தூக்கும். முழங்கால் வந்து மேலே அப்படி தூக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, இங்கே இடுப்புலேருந்து வருதில்ல எலும்பு, அந்த எலும்பு வந்து இன்டர்னலாக ரொட்டேட் ஆகிடும். அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால இங்கேருந்து வர எலும்பு வந்து இதுவாகிடும். அப்போது நம்மளுடைய முழங்காலில் வந்து ரெண்டு மேலே உள்ள எலும்பும் கீழே எலும்பும், அதாவது ஃபீமர் டிபியான்னு சொல்லுவோம், இந்த ரெண்டு எலும்பும் ஒன்றா போய் ஜாயிண்ட் ஆகிரும். அது ஜாயிண்ட் ஆகிறதுனால தான் இந்த முழங்கால் வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே நாள்லேயே சரி பண்ணிடுவோம். அதுவும் இந்த நம்மளுடைய இந்த அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட் மூலமாக அப்படியே பழைய மாதிரி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த முழங்கால் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு முன்னாடி பார்க்கும்போது நல்லா உள்ளே பெண்டாகி இருந்தது. அது பார்த்து இப்போ காலை மடக்குங்கள நேராக இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது. இப்போ இந்த முழங்கால் பெண்டே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து தசை வந்து உள்ளே அமுங்கிக்கிட்டு இந்த எலும்பு தான் தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், தசையை நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரீயாக. அந்த மேலே அந்த இடுப்பில் பிடிச்சிருந்த தசை எலும்பு வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து தசையோட பவர் நல்லா தெரியுது. நம்ம ஈஸியாக பால்பேட் பண்ண முடியுது தசையை. முன்னாடி வந்து கிராஸாக வந்து எலும்பு வந்து வளைஞ்சிருந்துச்சு, இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு பாருங்கள் லைனு.